தோனி விளையாட வர மாட்டாரா இன்னைக்கு? ஆமாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது. பிளேயிங் 11ல் 6th பேட்ஸ்மேனாக ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என்ன சொன்னார்னா, அந்த ஃபிட்னஸ்க்கு எதுவும் மேட்ச் சுச்சுவேஷன் இருக்கும் தோனியோட கால் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மும்பைக்கு எதிராக தோனி ஆடினா நல்லா தான் இருக்கும். பட் 90% சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தோனி விளையாடினா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா ஹோம் கிரவுண்டில் தோனியை பார்க்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த சியர் அந்த மாஸ் பிஜிஎம்க்கு சூப்பராக இருக்கும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கே போலிங் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா டெத் போலிங் சூப்பராக இருக்குது. அன்ஷு கம்போஜ் ஓவர் 10, நூர் அகமது, அகில் ஹுசைன்லாம் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஓப்பனிங் ஸ்பில்லில் முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் மேட்ச்சில் போடாதால இந்த வாட்டி ஸ்பென்சர் ஜான்சன் குர்பீர் சிங் பதிலாக ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆனால் பிளேயிங் 11 என்னை பொறுத்த வரைக்கும் டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெத் போலிங்கில் அன்ஷு கம்போஜ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நூர் அகமது அண்ட் அகில் ஹுசைன் அண்ட் பவர் பிளேயில் கொஞ்சம் இம்பாக்டாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போலிங் டிபார்ட்மெண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட பரவாயில்லையாக இருக்குது. சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டுன்றதால அன்ஷு கம்போஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி ஓப்பன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் என்னென்னா இம்பாக்ட் பிளேயர் சூஸ் பண்ணுறது தான். அந்த நம்பர் 3 வந்து உர்வில் பட்டேலா இல்லை சர்ஃபாஸ் கானா இல்லை பிரவிஸ் அனுப்பலாமா அப்படின்றத நிறைய சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் உர்வில் பட்டேலுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். சர்ஃபாஸ் கான் ஸ்டார்டிங் நல்லா பண்ணார். ஆனால் போக போக ஒரு ஃபாஸ்ட் போலிங்க்கு எதிராக அவுட் ஆகுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது மிடில் ஆர்டர் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விக்கெட்ஸ் வந்து ஓப்பனிங் அடிக்கலைன்னா டப்புன்னு விழுந்துடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஸ்ட்ரகிள். ருத்ராஜ் என்னதான் ஃபார்மில் இல்லைனாலும் அவர் கொஞ்சமாவது மேக்கப் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மிடில் ஆர்டரில் உர்வில் பட்டேலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். மும்பையில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. 6 போலிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச்சில் ஷார்துல் தகர் இம்பாக்டாக கொண்டு வந்துட்டு யூஸே பண்ணல. பும்ரா அவுட் ஆஃப் ஃபார்மு, போல்ட்டு நல்லா போடுறதில்லை. ஷார்துல் தாக்கூர் சொல்லவே தேவையில்ல. அவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அஸ்வினி குமார் நல்லா போடுறாரு. அப்புறம் அஸ்லாஃபுல் கசீன் ஃபர் ஆப்கானிஸ்தான் போகிறார், அவர் சூப்பராக போட்டுட்ருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 6 போலிங் ஆப்ஷன் கேஷவ் மகராஜ் இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா சாண்ட்லர் இன்ஜுரிக்கு பதிலாக அவர் வந்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பையிலையும் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அவங்களோட கேப்டன்ஷிப்பில் டெத் போலிங்கில் போடுறதுக்கு பும்ராவை மட்டுமே எம்ஐ நம்பிட்டு இருக்கு. அதனால் போலிங் ஆப்ஷன் சிஎஸ்கேவோ எம்ஐயும் என்ன கேட்டால் 2 பேரும் ஒன்று தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சேப்பாக்கில் யார் வந்து நல்லா போடுற டீம் தான் இன்றைக்கி வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஓப்பனிங்கை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஆமாங்க, 2 டீமில் ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது. பட் ருத்ராஜ், சாம்சன், பிரவிஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் இன்னும் பேட்டிங் நல்லாயிருக்கும். எம்ஏயை பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டன், திலக் வர்மா, வில் ஜாக், ஸ்கை இவங்கெல்லாம் நல்ல ஃபார்மில் இருந்தாலும் மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் வந்து இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி சிஎஸ்கே பேட்டிங் பவரா இல்லை எம்ஐ பேட்டிங் பவரான்னு யார் ஸ்ட்ராங்கர்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ், சாம்சன் இதில் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா சிஎஸ்கே டாமினேட் பண்ணோம். அதில் சூரியகுமார், திலக் வர்மா ஃபார்முக்கு வந்துடும் மும்பை டாமினேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பிச் கண்டிஷன் பார்த்தீங்களா 200 இதுதான். ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலும் சரி, சேசிக்கு ஆடினாலும் கொஞ்சம் ப்ரிஃபராக இருக்கும். ஏன்னா ஈவினிங் மேட்ச்ன்றது டியூ ஃபேக்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து போலிங் என்ன தான் போட்டாலும் பேட்டிங் ஸ்டாக்காக இருந்துன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஆனால் ட்ரிக்கி ஆட் பிச்சஸ் தான். பவர் பிளேயில் யார் வின் பண்ணுறாங்களோ இன்றைக்கி அவங்க தான் வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெத் போலிங்கில் நிறைய பேர் வந்து 2 டீமும் வீக்காக இருக்குது. ஏன்னா பும்ராவும் சரியாக போடுறதில்லை. இங்கே அன்ஷு கம்போஜ் மட்டும் தான் நம்ம சைடில் தான் நல்லா போட்டுட்ருக்காரு. டெத் போலிங் 2 டீம்லேயும் எது இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஃபைனலி ஒரு டீம் இன்றைக்கி டாப் 4 போக சான்ஸ் இருக்குது. இல்லைனா அவுட் ஆஃப் த ஐபிஎல் போகவும் சான்ஸ் இருக்குது. மும்பையா சிஎஸ்கேவா இது எல் கிளாசிக்கோவான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு நாக் அவுட் மேட்ச் இருக்குது. 6வது கப்புக்கு 2 டீமில் எதுக்கு முன்னேறி போகும்? சிஎஸ்கேவா இல்லை மும்பையா? வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக சிஎஸ்கே போகும்னு நினைக்கிறவங்க அக்ரினா லைக் பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.